கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கணிசமான வாக்குகள் வாங்கினார்ல அவரு. ராமநாதபுரத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தார் அவரு. இத்தனைக்கும் தனியா அவருக்காக பன்னீர்செல்வம்னு ஒரு 4 பேரை கொண்டாந்து ஏடிஎம்கே உள்ள சேர்த்து வெவ்வேறு விட்டு சின்னத்துல நிக்க வச்சாங்க. சின்னத்துல ஓபி, நிக்க வச்சு அவரை போட்டு பன்னீர்செல்வம், டார்ச்சர் பண்ணி அவரை. அதனால அவருக்கு சின்னம் கூட ஒரு நல்ல சின்னம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கினாரா 3 இல்லையா? லட்சம் வாக்குகள் வாங்கி நீங்க டெபாசிட் எல்லாம் பணமே பெற்றாங்க. கொடுக்கட்டும் வைக்கும். நீங்க எவ்வளவோ பணம் கொடுக்கட்டும் வைக்கும். பலாப்பழத்துக்கு 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானா ஒத்துக்கணுமா இல்லையா? அது வந்து ஒரு கணிசமான வாக்கு, செல்வாக்குன்னு தானே அதை ஒத்துக்கணுமா இல்லையா? அதே மாதிரி தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு உள்ள நபர் வந்து நம்ம கட்சியில சேர்ற பிஜேபி வேண்டான்னு சொல்லுமான்னு கேட்குறேன். எப்படி வேண்டான்னு சொல்லும்? அது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிடுவாரா? சார் அவர் சேர்க்கக்கூடாது சார்ன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு இவருக்கு ஸ்டஃப் இங்க? எப்ப என் கட்சியை பத்தி நீ ஏன் பேசுற? என் கட்சி இப்போ ஏடிஎம்கேலேருந்து வரல, நீ நீக்கிட்டீல்ல. ஏடிஎம்கேல இருக்கிற தங்கமணி வேலுமணி போனா நீங்க வேணா சொல்லலாம் ஹக்கீம் அவருக்கு சொல்ல முடியும். என்னங்க இந்த டைம்ல நீங்க அவரை சேர்க்குறீங்க, நீங்க எங்க கூட்டணி தர்மமான்னு கேட்கலாம். ஓபிஎஸ் போறது எப்படி ஒரு தடுக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியால? அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கறதுக்கு தானே அவர் அங்க போறதே விடக்கூடாதுன்ட்டு. அவங்க 2 பேரும் அண்ணாமலையும் ஓபிஎஸும் ஒரு பெரிய டைப் போடுவாங்க. ஏற்கனவே இருக்காரு டிடிவி. 3 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்று பண்றதுக்கு தானே வேலையை பார்த்துட்டு இருக்கமாங்க. அதுதான் ஒரு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமிக்கு வரப்போகுது. பிஜேபி அது கவலை இல்லை. பிஜேபிக்கு 229 தானே 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் முக்கியமா உங்களுக்கு. இந்த தேர்தலுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கான தேர்தல் தானே. அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம்.